ஸோ மலை ஏறி வந்தாச்சு. இதான் மலை உச்சி. இங்கேருந்து ஊர் ஸ்டார்ட் ஆகுது. போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஆம்புலன்ஸ் வந்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுக்கா நெக்னாமலை, பலரும் அறியப்படாத கிராமம் நெக்னாமலை கிராமம். ஒரு திருவிழா நடக்க போது, அதை பார்க்க போகிறோம். யாரெல்லாம் கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெல்சன் கூட இருக்கிறவங்களாம் இணைஞ்சிருக்காங்க. நம்ம இப்போது கிளம்ப போகிறோங்க. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 1 மணி ஆக போகுது. இந்த மலை கிராமம் இந்த பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஜீப்லலாம் கூட போகலாம் வாங்க. வழி வந்து எப்படின்னா இந்த லாக்டவுனில் தான் இந்த வழியெல்லாம் ஆரம்பித்தாங்க. இந்த வழியெல்லாம் தெளிவாக காட்டணும் எப்படி இருக்குது இப்போது கரண்ட்லி சுச்சுவேஷன். நெக்னாமலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த மலை கிராமம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள். நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தை சுற்றி உள்ள மலை கிராமங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி இடம்லாம் நம்ம ஊரில் இருக்கான்றதே தெரியாது. இந்த வீடியோ பதிவு நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். நெக்னாமலை கிராமம், இந்த கிராம மக்களுக்கு போக்குவரத்து வசதியே வந்து பார்த்தோம்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வசதியெல்லாம் கிடையாதுங்க. நடைபாதையாக தான் மலைக்கு மேலே போக முடியும். மலைக்கு மேலே ஒரு 150 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அவங்க அடிப்படை தேவைகள்லாம் ஏதாவது தேவைன்னா கீழே தான் இறங்கி வரணும். இப்போது இந்த வசதி இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க பாதி பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இது ஸோ கொஞ்சம் தூரம் வந்திருக்கிறோம். ஆக்சுவலி நாங்கள் 2 டைம் வந்திருக்கு. இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. தண்ணி சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் காஞ்சி போய் இருக்குது. இப்போ மழை டைம் சீசனில் வந்தால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த டைம் வந்து எல்லாமே காடெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. பச்சையாக இருந்தால் சூப்பராக இருக்கும். செழுமையாக இருக்கும்போது டேய் நீங்கள் இந்த வேறு RXே முக்குதுண்ணா. அப்போ நம்ம வண்டியெல்லாம் எப்படின்னா இந்த படம் காட்டுறேன். என்ன படம் அது? காட்டு கேடு காட்டு. என்ன படம் சொல்கிற பேர்? குத்திப்பழம். குத்திப்பழமா? குத்திப்பழம் டேஸ்ட்டாக இருக்குமா? அண்ணா குத்திப்பழம் தானே. குத்தி பழமா அது பேர்? குத்திப்பழம் நல்லா தான் இருக்குதா? பிளாக் கலர் வரும், இன்னும் சூப்பராக நல்லா இருக்கும். பிளாக் கலர் இன்னும் சூப்பராக இருக்கும். இது அள்ளி பழம் சொல்லுவோம். அது இல்லை, அது வேற. இது இறங்கிறான். இந்த வீடியோ பதிவு பார்க்குற நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருந்தால் ஒரு ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ ஏதாவது ஒரு வகையில் அந்த கிராம மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய காட்டு மாடெல்லாம் இருக்குது. பயப்படவே மாட்டேங்குது. இங்கே ஒரு குளம் இருக்கு. தண்ணி இருக்கு பாருங்க குளத்துல.
வந்துட்டேன்டா. மலை ஏறி வந்தாச்சு. இதான் மலை உச்சி. இங்கேருந்து ஊர் ஸ்டார்ட் ஆகுது. போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம பாலா, ஆக்டர் பாலா இருக்காருல்ல, அந்த பாலா கொடுத்த ஆம்புலன்ஸ் தான். இந்த ஊருக்காக அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அடிப்படை வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லாதனால இந்த ஊருக்காக அந்த ஆம்புலன்ஸ் வந்து அவர் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காரு. நிஜமே அதை பாராட்டலாம். இந்த வீடியோ அவர் பார்த்துருந்தாருன்னா go to credit பாலா சார். தேங்க்யூ. ஸோ இதுதான் ஊர் என்ட்ரன்ஸுங்க. இதுதான் ஊர் என்ட்ரன்ஸு. உள்ளே போக போகிறோம். இப்போ எல்லாமே கொஞ்சம் மாற்றிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மஞ்சிப்புல் வீடு சொல்லுவாங்கள்ல, அந்த மஞ்சிப்புல் வீடியோலாம் வந்து 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அதனால் வந்து இந்த மாதிரி ஷீட்டு கவுத்துடுறாங்க, புல் ஷீட்டு. லைஃப் நல்லா வரும் அப்படின்றதுக்காக. இடம் போய் பாருங்க, எங்கன்னா விட்டுலாம். நல்லா இருக்குமா? அப்படிங்களா? ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய அந்த வேண்டுதல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். போய் பார்க்கலாம். கோவில்கிட்ட போனோம்னா நல்லாயிருக்கும். இருக்கும். இங்கே தான் மேட்ச் வச்சாங்க. இங்கே தான் மேட்ச் நடத்த சொன்னாங்கல்ல. கிணத்துல தான் எப்பவுமே வத்தாமல் தண்ணி இருக்கும். மேட்ச் விளையாடி பவுலிங்கா பேட்டிங்கா? பேட்டிங் ரெண்டுமே ஆல்ரவுண்டரா. ஆல்ரவுண்டரா எங்க அக்கலாமா தண்ணி இருக்குப்பா. லாஸ்ட் டைம் நான் வரும்போது, நான் வருது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ தண்ணி கிடையாது. ஃபோன் பண்ணா எடுத்து பேசுனே தானடா அவனே. அப்படியே போயிடா. அப்படி இதுதான் கோவில்.
ஸோ நம்ம காட்பாடியில் நல்லா வந்திருக்கிறாங்க நண்பர்கள். ஸோ எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையிலே வந்தாச்சு. ஓகே ஓகே. நம்ம காட்பாடியில் நல்லா வந்திருக்கிறாங்க, பார்த்து ரொம்ப சந்தோஷம். காட்பாடி கல்பனா எக்ஸ்பிரஸ். ஓகே பார்த்து. ரேஷன் கார்டெல்லாம் கொடுக்குறாங்க. எப்படி வச்சுக்கோ பார்த்தியா உன் பேர் சொன்னா தெரியாதுப்பா, வெல்டிங்னா தான் தெரியும். திருவிழாவே நீ தான் திருவிழா அந்த மாதிரி தான். மாதிரி இருக்குது. ரெண்டு மட்டும் முன்னாடி போன
நாங்கள் இங்கே வந்திருந்தோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இந்த வீட்டில் தான் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தங்க வச்சாங்க. இங்கே அங்கே நிற்குது இல்லையா ஆ வீட்டில் மட்டும் ஆ சாக்கா பர்தான் வேணுமா? சாக்கா பர்தான் தெரியுமா? இதான் வேணுமா? பொம்மைக்கு இதை பார்த்தால சாக்கா பர்றது வேற ஐஸ்கிரீம் நம்மளுக்கு சேமியா நான் உங்களுக்குண்ணா என்னதான் சாக்கா பாரு அந்த ட்ரெண்டிங் ஐஸ்கிரீம் வந்தாலும் நம்மளுக்கு எப்போவுமே அந்த சேம் ஐஸ் தான். சேம் ஐஸோட ஃபீலே வேறு. 90 கிட்ஸ் மட்டும் தான் தெரியும். எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து இப்படி தான்